அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை, குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை, குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே, உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும், நிலைத்திருக்கட்டும். வாழ்க பணமுடன். அன்பு அன்பர்களே, வரும் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய சங்கடத்தை போக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தி அன்று யார் ஒருவர் விரதம் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள், பணச்சங்கடங்கள் என எந்த சங்கடங்களாக இருந்தாலும் சரி, தீர்வுகள் நிச்சயமாகவே கிடைக்கும். அந்த சங்கட சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் என்ன வழிபாடுகளை செய்யணும் என்பதைத்தான் இந்த பதிவில் உங்களுக்காக பதிவு செய்கிறேன். பிள்ளையார் பிடித்து வைத்தால் பிழைகள் வாழ்வில் இருந்தாலும் சரியாகும் என்று நமது முன்னோர்கள் கூறியுள்ளார்கள். அதன்படி வரும் செவ்வாய்க்கிழமை காலை எந்திரித்து சூரிய உதயத்தின் போது குளித்துவிட்டு கிழக்கு திசையை பார்த்து ஆத்மார்த்தமாக வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த நாளில் நான் சங்கடத்தை போக்கக்கூடிய சக்தி கணபதிக்கு விரதம் இருக்கின்றேன். எனக்கு அந்த சக்தி தெய்வத்தின் ஆசீர்வாதமும் கணபதியின் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்க வேண்டும் இந்த விரதத்தில் என்று சங்கல்பம் செய்து கொண்டு காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அல்லது இது காலை நேரத்தில் இந்த பூஜையும் செய்யலாம். நான் மாலையில் செய்கிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் காலையிலிருந்து விநாயகர் பகவான் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தன்மையிலேயே நீங்கள் இருப்பீர்கள். அவ்வாறு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் வந்து ஒரு பெரிய அளவில் உங்கள் லைஃபுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அதற்காகத்தான் ஸோ காலையில் இருந்து மாலை வரைக்கும் ஓம் கம் கணபதியே நம என்கின்ற கணபதியை வசியம் செய்யக்கூடிய மந்திரத்தை மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்டே உங்களோட வேலையோ பணியோ தொழிலோ வீட்டில் வேலையோ அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருங்க. மாலை சரியாக 4 மணிக்கு மீண்டும் குளித்து விட்டு உங்கள் வீட்டில் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறங்காட்டிக்கு சிவப்பு நிறத்தில் ஏதாவது ஒரு பிரசாதம், ஒரு கேசரியோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு சிவப்பு நிறத்தில் இனிப்பு பிரசாதம் தயார் பண்ணி வச்சுட்டு ஒரு வாழை இலையிலையோ அல்லது வெற்றிலை இலையோ அல்லது மா இலையிலையோ பிள்ளையார் பிடித்து வையுங்கள். பிடித்து மாதுளம்பழம் அலங்காரம் பண்ணுங்கள். ஏன்னா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருக பகவானுக்கு ஆகர்ஷணம் தரக்கூடியதும் துர்க்கைக்கு ஆகர்ஷணம் தரக்கூடியதும் தான். சக்தியை வணங்கும் போது நம்ம சிவப்பு நிறத்தை பிரதிபலிப்பது ஒரு பெரிய ஆற்றலை ஏற்படுத்தி தரும். அதனால் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுட்டு அதில் மாதுளை மலத்தால் அலங்காரமும் பண்ணலாம். அல்லது மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுட்டு ஒரே ஒரு மாதுளை விதையை மேலே வச்சுட்டு பக்கத்தில் நீங்கள் மாதுளையை பிரசாதத்தையும் நீங்கள் செய்யக்கூடிய உணவு பிரசாதத்தையும் வைக்கலாம். அல்லது செவ்வாழை பழத்தையும் கூட வைக்கலாம். வைத்து விட்டு நான் உங்களுக்கு செல்வ ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தக்கூடிய கணபதியின் ஒரு சூட்சம மந்திரத்தை கீழக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பகிர்ந்து கொள்கிறேன். அதை நீங்கள் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த மந்திர ஜபம் சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரிந்த விநாயக பகவானோட வேறு மந்திரங்களை சொல்லிவிட்டு அதற்கு அப்புறம் வாய்ப்பு இருக்கிறவங்க விநாயகர் அகவலை ஒரு முறை ஆத்மார்த்தமாக படித்துட்டு அதற்கப்புறம் பிரசாதத்தை வீட்டில் இருக்கிறவங்க பகிர்ந்து கொள்ளுங்கள். மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு பின்னாடி மூஞ்சிறு வாகனமான எலியோட வாகனத்தையும் சிறுசாக வச்சுருங்க. அந்த மஞ்சளை அடுத்த நாளோ அல்லது 3வது நாளோ கரைச்சி உங்கள் வீடு முழுவதும் தெளித்து விடலாம். பெண்கள் உடலில் தேய்த்து குளிக்கலாம். துளசி தீர்த்தத்திலையும் கொடுக்கலாம். இதைய அனைவரும் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே துர்க்கைக்கும் சக்திக்கும் மிகப்பெரியது. அதுவும் ஆடி செவ்வாய், அதனுடன் இணைந்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. உங்கள் வாழ்க்கையில் சங்கடங்கள் சரியாக இது அத்தனையுமே கடைபிடியுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் பல ரகசியங்களை தெரிந்து கொள்ளணும்னா கீழக்கக்கூடிய டெலகிராம் லிங்கில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தினமும் பல மந்திரங்களையும் தன்னம்பிக்கை ரகசியங்களையும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். அதில் நீங்கள் பயன்படுத்தி வளம் பெற்றுக்கொள்ளலாம். இதே நாளில் நான் கோவையில் ஒரு அற்புதமான ருணஹர லட்சுமி குபேர கணபதி யாகம் என்கின்ற கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புத யாகத்தை செய்ய இருக்கின்றோம். இந்த யாகத்தில் வெளியூரில் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள முடியும். ருணம் படிப்படியாக காணாமல் போவதற்கும் மன ரீதியாக தன்னம்பிக்கை பெறுவதற்கும் இந்த யாகம் பெரிய அளவில் வழி நடத்துது. பல நபர்களுக்கு அற்புதங்கள் ஏற்பட்டிருக்கு. கடந்த ஓராண்டுகளாக பண்ணி இப்போ 13வது மாதமாக இந்த மாதம் கோவையில் செய்ய இருக்கின்றோம். அனைவரும் இதில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதில் பேரை பதிவு செய்வதற்கு கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். இதே நாளில் வலம்புரி சங்கு பிரயோகம் என்று சொல்லக்கூடிய வலம்புரி சங்கை வச்சு பூஜை செய்வது எப்படி, வலம்புரி சங்கை வச்சு உப்பு விளக்கு போடுவது எப்படி, வலம்புரி சங்கை ஆகர்ஷணப்படுத்துவது எப்படி,
பயன்படுத்தும் சூட்சும ரகசியங்கள் என பல ரகசியங்களை இந்த பயிற்சியில் சொல்லித்தரோம். வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவருமே இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். பயிற்சியில் கலந்து கொள்கிறவர்களுக்கு சக்தியூட்டப்பட்ட வலம்புரி சங்கு பூஜை செய்து உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைக்கப்படும். 7 நாள் வாட்ஸ்அப் ஒர்க்ஷாப்பில் பல ரகசியங்களும் சொல்லித்தரப்படும். தொடர்ந்து வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நம்மளோட பண வழக்கலை முதல் முறையாக திருவண்ணாமலை நடைபெறுகிறது. திருவண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடிய அனைவருமே பண வழக்கலை ஒரு நாள் பயிற்சி வகுப்புக்கு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களை உணர்ந்து வெற்றியை அடைவதற்கு பண வழக்கலை வழிநடத்தும். ஆகஸ்ட் 1ஆம் தேதி பண வழக்கலை திருவண்ணாமலையிலையும், ஆகஸ்ட் 8ஆம் தேதி பண வழக்கலை பயிற்சி வகுப்பு திருச்சியிலையும், ஆகஸ்ட் 22ஆம் தேதி பண வழக்கலை பயிற்சி வகுப்பு சென்னையிலும் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு கீழிருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றி நன்றி நன்றிகள் கோடி. எல்லாம் செயல்கூடட்டும். ஜெய் ஆனந்தம்.